வெளிப்படையாவே நான் கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகம் வந்து முரண்பாடுகளின் மூட்டையா இருக்கு. காந்தியுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அஞ்சலி அம்மாளையும் ஐயா காமராசரையும் கொள்கை தலைவராக வைத்திருப்பது முரண்பாடுகளின் மூட்டையா இல்லையா? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. அது எப்படி பிச்சைக்காரன் வீட்டு வீட்டுக்கு போயிட்டு சாம்பார் கொஞ்சம் ஊற்றுவாங்க, ரசம் கொஞ்சம் ஊற்றுவாங்க, கலந்து வச்சு அடிப்பாங்களா அந்த மாதிரியா? பேசி பேசியே பல தலைவர்கள் வந்து அப்படியே போயிட்டு பேசாமலே எப்படி நாட்டை ஆள்வீங்க? எங்க தலைவர் பேசாம சைலண்டா இருந்து பண்ணட்டுமே. என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி இருக்குல்ல, என்ன செய்தீர்கள்? இப்ப ஆணவ படுகொலை நடந்தது, கவினுடைய ஆணவ படுகொலைக்கு என்ன அறிக்கை வந்துச்சு, என்ன ஆதரவு நின்னீங்க, எதுல நின்னீங்க? இங்க தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுகின்ற இடத்துக்கு கட்சியோட தலைவர் போய் நின்று அவங்களுக்கு ஆறுதலாக அவருக்கு உறுதுணையாக நிற்கிறது அழகா? அவங்கள பனையூருக்கு வாங்க நான் பேசுறேன் அப்படின்னு அங்கே கூப்பிட்டு வச்சு பேசுறது அழகா? ஆனால் கட்சி ஆரம்பித்து 2 வருட காலம் முடிவதற்குள்ளாகவே ஏகப்பட்ட குழப்பங்கள் கொள்கையிலேயே இந்த குழப்பங்கள் இருக்கும்போது இவர்கள் கையில் நாடு சிக்கிச்சுன்னா என்ன ஆகுன்ற கவலை எங்களுக்கு வந்துச்சு. நீங்க ஏன் மாற்றுனா உங்ககிட்ட என்ன மாற்று சித்தாந்தம் இருக்கு, என்ன கொள்கை இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்லை அப்போ நீங்க தெரியலங்கிறீங்க. திரு விஜய் அவர்களுக்கு தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இப்ப மாநாட்டுக்காக ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையை முழுசா படிச்சிங்களா? 102 பிழை. அதுல ஒரு அறிக்கையை தயார் பண்ண தெரியல. திரைக்கவர்ச்சி மட்டும் இருந்தா போதும், நம்ம என்ன பேசணும் சரி அப்படின்னு நினைக்கிறது சரியா தவறா? அவங்க தெரிஞ்சதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல தளபதி 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 டிவிக்கே டிவி திட்டு இருக்கிறது தான். மற்றபடி ஒண்ணுமே தெரியாது. விஜயும் வந்து ஏதோ ஒரு இயக்கம் வந்து இயக்கிட்டு இருக்கு, கட்டாயம் இயக்கிட்டு தான். அது பிஜேபியா திமுகவா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறையின் செயலாளர் சல்மான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபமாக பார்த்துருப்போம், அண்ணன் அவர்கள் வந்து விஜய் குறித்து பேசுனது, மேடைகள்லே பேசுறது, நமக்கு எதிரி இப்போ இதுதான் அப்படின்லாம் ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க. அதற்கான நோக்கம் என்ன? ஏன்னா அவங்க தரப்புலேருந்து இப்போ ஒருத்தங்களை விமர்சித்தா பதில் தாக்குதல் வரும். இது நம்ம எடுத்து பேசுகிறோம், பட் அவங்க வந்து இதை கடந்து போகிறாங்க. இது எப்படி பார்க்கறது? எதற்கான இந்த மாதிரியான? இல்லை, அவங்க கடந்து போகலையே, தொடர்ச்சியாக அவங்களும் விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்படி சமீப காலமாக இல்லையே. இல்லை குறித்தோ இல்லை, அவங்க வந்து திமுக எப்படி அவதூறுகளை கையில் எடுக்குமோ அந்த மாதிரி அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க கட்சியோட ஐடி விங் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி குறித்தும் நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் குறித்தான அவதூறுகளையும் அதன் சீமான் மீதான அவதூறுகளையும் எடுத்து அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம கொள்கை ரீதியாக அவங்களை விமர்சிக்கிறோம். நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கலாம், பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 கட்சி அறிவிக்கிறார் விஜய். பொதுவாக ஒரு கட்சி அறிவிக்கும் போது ஒரு மாநாட்டில் வந்து கட்சியோட பேரை அறிவிப்பாங்க. இவர் வந்து சாதாரணமாக ஒரு வலைதளத்தில் என்னோட கட்சியுடைய பேர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அறிவித்த உடனே நாம் தமிழ் கட்சி சார்பாக அதுக்கான வாழ்த்து அறிக்கையை நம்ம விட்டோம். அதே நேரத்தில் கொடியை அறிவிக்கும் போதும் நாம் தமிழ் கட்சி சார்பாக நம்ம அவங்கள வாழ்த்து தெரிவித்து அவங்கள ஊக்கப்படுத்தணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடந்த ஒரு 15 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி தொடங்கின பிறகு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி எந்த கட்சியும் வரலை. நீங்கள் அதன் பின்னாடி வந்த அத்தனை கட்சிகளையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழ் தேசிய சிந்தனை இங்கே வந்து இளைய தலைமுறை பிள்ளைகள் மத்தியில் அதிகரித்து வந்த சூழலில் இவங்க தமிழக வெற்றி கழகம்னு வைத்ததும் கொடி அறிவித்ததும் வந்து ஒரு இது ஊக்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியும் இதை வந்து ஊக்கப்படுத்தி அறிக்கை வெளியிட்டோம். அதன் பிறகு பார்த்தா கொள்கை தலைவர்கள் பட்டியலில் வந்து பெரியாரையும் திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் என்று பேசும்போது அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதுதான் வந்து இப்போ நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால தான் எங்கள் எதிரியை நாங்கள் யாருன்னு தீர்மானிச்சு. ஆமாம், நாங்கள் என்ன கேட்குறோம், வெளிப்படையாகவே நான் கேட்குறேன், தமிழக வெற்றி கழகம் வந்து முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்குது. நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். கொள்கை தலைவர்களாக 5 பேரை வைத்திருக்காங்க. அதில் வந்து பெரியார் சுதந்திரத்துக்கு எதிரானவரா, சுதந்திரத்தை ஆதரித்தவரா? சுதந்திரத்துக்கு எதிரானவர். அப்போ அவரை கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு காந்தியுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அஞ்சலி அம்மாளையும் ஐயா காமராசரையும் கொள்கை தலைவராக வைத்திருப்பது முரண்பாடுகளின் மூட்டையா இல்லையா?
எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அது அது எப்படி பிச்சைக்காரன் வீட்டுக்கு போயிட்டு சாம்பார் கொஞ்சம் ஊற்றுவாங்க, ரசம் கொஞ்சம் ஊற்றுவாங்க, கலந்து வச்சு அடிப்பாங்களா அந்த மாதிரியா? அப்போ கருவாட்டு சாம்பாரா இருக்கும்போது இருக்கலாம் இல்ல இல்ல நீங்க சொல்றது ஓகே புரியுது. பட் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு இது என்னமோ பண்றாங்க, ஏதோ அவங்க கொள்கை அவங்க இல்லைங்க. எடுத்து நான் வைக்கிறாங்க. என்ன கேட்குறேன், இப்போ ஒரு தலைமுறை பிள்ளைகள் தயாராகி வராங்க. அதை கெடுக்கும் விதமாக அது கெடுக்கும் விதமாக இருக்கு. இன்னும் வந்து 50 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி போகுது. திரைக்கவர்ச்சி மட்டும் இருந்தா போதும், நம்ம என்ன பேசணும் சரி அப்படின்னு நினைக்கிறது சரியா தவறா? இது அப்போ நீங்க நம்ம ஸ்டார்டிங்ல இதை எதிர்த்திருக்கலாம்ல. இல்ல, கட்சியா முதல்ல வந்தாதானங்க தெரியும். இப்ப தெரிய வந்திருக்குங்கிறீங்க. வந்தாதானே தெரியும். முதல்ல அவங்க பேசணும். இன்னும் வந்து விஜயை பேச விட்டா இன்னும் நிறைய தெரியும். இன்னும் நிறைய அடிக்க வேண்டியது இருக்கும் நாங்க. ஏன்னா இன்னும் பேசல, ஒண்ணும் பண்ணல. இவங்க வந்து ஏவி போட்டு காட்டும் போது திராவிடத்துல கொஞ்சம், தமிழ் தேசியத்துல கொஞ்சம், இந்திய தேசியத்துல கொஞ்சம் எடுத்து கலந்து கலவையா இருக்குது. இது எனக்கு புரியலையே. 5 பேரும் வேணும்னு நினைக்கிறாங்க. இல்ல 5 பேரும் ஏன் வேணும்னு சொல்லணும். இல்ல யார் சொல்லணும்? அதை கட்சியோட தலைவர் சொல்லணும். கட்சியோட தலைவர் சொன்னாரா? 5 பேர் இன்னார் இதற்காக சொன்னாரா? பேசியே பல தலைவர்கள் வந்து அப்படியே சரி, போயிட்டாங்க. பேசாமலே இல்ல பேசாமலே எப்படி நாட்டை ஆள்வீங்க? பேசி நாட்டாண்டு முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்ல அவங்க சொல்றாங்க அப்படி. இல்ல அதான் எங்க தலைவர் பேசாம சைலண்டா இருந்து பண்ணட்டுமே. என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. என்ன செய்தீர்கள்? இப்ப ஆணவ படுகொலை நடந்தது. கவினுடைய ஆணவ படுகொலைக்கு என்ன அறிக்கை வந்துச்சு? என்ன ஆதரவா நின்னீங்க? எதுல நின்னீங்க? நீங்க தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுகின்ற இடத்துக்கு கட்சியோட தலைவர் போய் நின்று அவங்களுக்கு ஆறுதலாக, அவருக்கு உறுதுணையாக நிற்கிறது அழகா? அவங்கள பனையூருக்கு வாங்க, நான் பேசுறேன் அப்படின்னு அங்க கூப்பிட்டு வச்சு பேசுறது அழகா? எது கட்சிக்கும் எது தலைவருக்குமான அழகு? இப்ப நீங்க தான் விஜய்ங்க. நீங்க வந்து அங்க தூய்மை பணியாளர்கள் போராடுகின்ற இடத்துக்கு நீங்க போறீங்க. அந்த இடத்துல நீங்க போய் நிற்கும் போது உங்களை பார்க்கறதுக்குமே பல கூட்டங்கள் வரும். இன்னும் வந்து அரசுக்கு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கா இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை எதிரி, என் திமுக தாண்டா என் ஜென்ம எதிரின்னு சொன்னான் சீமான் அவர்கள். இப்ப வந்து நம்ம எதிரி, இப்ப இதை ஒழிச்சாதாண்டா அப்படின்னு வரத விஜய் வளர்றாரா இல்ல அந்த கட்சி வளர? இல்ல அதுதான் நான் எல்லாருக்கும், நான் உங்க மூலியமா எல்லாருக்கும் நான் இதை தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். 2010க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அறிவிக்கப்பட்ட பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய பிரதான நோக்கம் என்ன? எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. எந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. சரிங்களா? இதுல நாங்க தெளிவா இருக்கோம். உங்க கொள்கையை ஏற்று வரவங்களோட கூட்டணி இல்ல அது வந்து முதல்ல போனாதானே தெரியும். வரவங்க இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வருவாரா? ஏர்போர்ட் மூத்தி வராருல்ல. இல்ல அவங்க கூட இருக்கிறவங்க நீங்க பேசாதீங்க. அந்த பக்கத்துல அந்த ஆட்டத்துல அந்த பக்கம் இருக்கிறவங்கள இங்க வர வைக்கிறதுக்கான வழி என்ன? நாங்க இன்னும் தயாராகணும், நாங்க இன்னும் பலமாகணும். அப்பதான் அந்த ஆட்டத்துல அந்த பக்கம் ஆடிட்டு இருக்கவங்க எங்களோட வந்து ஆடுவாங்க. சரிங்களா? இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம், இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த தேர்தல் பாதைகள்ல யாரோடும் கூட்டணி இல்லாம 8% வாக்குகளுக்கு நாங்க வந்துட்டோம். விஜய் இன்னும் தேர்தலை சந்திக்கல. தேர்தலை சந்தித்த பிறகுதான் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தள்ளாட்டமான நிலை ஏற்படும். கட்சியில் இருக்கிற பாதி பேர் வேற ஒரு கட்சிக்கு போவான், கட்சியில் இருக்கிற பாதி பேரை வேற ஒருத்தன் விலைக்கு வாங்குவான். இதெல்லாம் நடக்கும் தேர்தலை சந்தித்த பிறகுதான். தேர்தலில் பல லட்சம் வாக்குகளை பெற்ற பிறகு இதெல்லாம் நடக்கும். ஆனால் கட்சி ஆரம்பித்து 2 வருட காலம் முடிவதற்குள்ளாகவே ஏகப்பட்ட குழப்பங்கள் கொள்கையிலேயே இந்த குழப்பங்கள் இருக்கும்போது இவர்கள் கையில் நாடு சிக்கிச்சுன்னா என்ன ஆகுன்ற கவலை எங்களுக்கு வந்துருச்சு. சிக்க போறதில்ல, ஆனாலும் ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறாங்க பாருங்க. அது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, நமக்கு மாற்றா ஒண்ணு வருது, அதை தாண்டி வளர்ந்து வர சொல்லாதீங்க. இல்ல வளர்ந்து வர கட்சி நாளைக்கு ஆட்சி கூட வரலாம், அதை நம்ம தடுக்கணும். இல்ல இதுல மாற்றுன்ற வார்த்தைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் பெரிய வித்தியாசம். நீங்க நல்லா பாருங்க, திமுகவை எதிர்த்து வைகோ வந்து பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் முன்வைத்த கொள்கை என்ன? திமுக கிட்ட என்ன கொள்கை இருக்கோ அதே கொள்கையை தான் வைக்க முடியும். ஆனா அவர் என்ன வைத்தாருன்னா, திமுகவையும் விமர்சிச்சாரு, அதே நேரத்தில் அதிமுகவையும் விமர்சிச்சாரு. அவர் ஒரு மாற்று சித்தாந்தமா கருதப்பட்டார். கொள்கைகளில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் விஜயகாந்த் வந்தாரு. முதல்ல அதிமுக எதிர்த்தாரு, திமுக எதிர்த்தாரு, அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி, அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி, கட்சி கரைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன். எந்த கொள்கை வித்தியாசமும் கிடையாது. மாற்றுன்னு வரவங்களுக்கு கொள்கை வித்தியாசம் இல்லை என்றாலும் ஒரு மாற்று சித்தாந்தம் முன்வைப்பாங்க.
நாங்கள் இதனால இவங்க கிட்ட வந்து நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம். திமுக மீது அந்த தமிழக வெற்றி கழகம் வைத்திருக்கின்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன? ஊழல். பெருசா எதுவும் வைக்கலங்கிறீங்க. அப்போ ஊழலை தாண்டி வேற என்ன? நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் சிப்காடுக்கு எதிராக நிற்கிறோம். சிப்காடு வந்து விவசாய நிலங்களில் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா, விவசாயத்தை நாங்கள் இப்படி தற்சார்பு, எங்களுடைய தற்சார்பு பொருளாதாரம் அதுக்குள்ளே இருக்கு. அவங்களும் பரந்தூர் விமான நிலையம்லாம் வேணாம் விவசாயத்தை. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஏன் வேணான்னு சொல்லணும்ல, காரணத்தை சொல்றீங்க. காரணத்தை சொல்லுங்க. நீங்கள் ஏன் மாற்றுனா, உங்ககிட்ட என்ன மாற்று சித்தாந்தம் இருக்கு, என்ன கொள்கை இருக்குன்னு நான் கேட்குறேன். சும்மா பேசணும், அறிக்கை ஒண்ணுங்கிறதுக்காண்டி விடாது எடுத்து என்ன இப்ப பரந்தூர் விமான நிலையம் வரதால என்னென்ன சிக்கல்? இல்ல, அப்ப நீங்க தெரியலங்கிறீங்க. திரு விஜய் அவர்களுக்கு தெரியல, அவருக்கு ஒன்றும் தெரியாது. சொல்றீங்க. இப்ப மாநாட்டுக்காக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கை கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, சிறியவர்கள் வரக்கூடாது. அதுதான். அந்த அறிக்கையை முழுசா படிச்சீங்களா? 102 பிழை. அதுல ஒரு அறிக்கையை தயார் பண்ண தெரியல. அந்த அறிக்கை ஒரு சாதாரணமா ஒரு அறிக்கை வந்து பேச்சு நடையில அறிக்கை விடுறதுன்றது வேற, பேச்சு நடையாவே எழுதி வச்சிருக்காருங்க. இல்ல, அது நமக்கு தெரியுது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பல்வேறு நிகழ்ச்சியில் அவர் எழுதி வச்சுதான் பேசுறாரு. இல்ல, அவர் அப்படியே அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இல்ல விஜய் அவர்கள் செய்யறாரா, இல்ல அவர்களுக்கு யாரும் எழுதி கொடுத்துதான் அந்த ஸ்கிரிப்டை கொடுக்க? கட்சி யாருடைய கட்சி? விஜயோட கட்சி. அதுல ஏற்படுற பிழைகளுக்கு யார் பொறுப்பு? அவர் தான் பொறுப்பு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், விஜய்க்கு வந்து ஒன்றும் தெரியல, விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, விஜய் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் நின்னாரு, அவரும் அது வேணான்றாருல்ல. நாங்கள் என்ன கேட்குறோம், ஏன் வேணாம், அதுக்கான மாற்று வழி என்னன்னு எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் நெகிழியை ஒழிக்கணுன்றோம். நெகிழியை ஒழிச்சிட்டு ஏற்கனவே இருக்க நெகிழி என்ன பண்ணுவோன்றது எங்ககிட்ட செயல்பாட்டு வரைவில் இருக்குது. நாங்கள் அந்த நெகிழிகளை பயன்படுத்தி மறுசுழற்சி முறையில் அதை வந்து ரோடு போடுறதுக்காக ஆசிரியர் எப்படி ரோடு போடுறாங்களோ அந்த மாதிரி எங்களால் போட முடியும்ன்றது நாங்கள் சொல்கிறோம். ஆனால் விஜய் கிட்ட அந்த மாதிரி என்ன இருக்குது? நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஊழலை ஒழிப்பீங்க. ஊழலை ஒழிச்சிட்டு சும்மா உட்காந்துருவீங்களா? அப்படின்னா இவங்க பண்ணுவாங்களா? அடுத்து இல்லை, இவங்க போகிறத பார்த்தா அப்படி தானே தெரியுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சி பிரம்மாண்டமான மாநாடுகளை மக்கள் பார்த்துட்டாங்க. எம்ஜிஆர் நடத்துகிற மாநாடு, கருணாநிதி நடத்துகிற மாநாடு, எல்லா மாநாடுகளையும் பார்த்துட்டாங்க. மறுபடியும் நீ பிரம்மாண்டத்தில் எடுத்துகிட்டு போய் மக்களை ஏமாற்ற நினைக்கிறேன்னா, உங்ககிட்ட சரக்கு இருக்கா இல்லையான்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்து எங்ககிட்ட இருக்கல. நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கோம். இல்லை, மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளும் பேசிட்டு இருக்கு. எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. அப்போ நம்ம ஓட்டு கேட்குறோமோ இல்லையோ, இப்போ வந்து இது போன்றவர்களே மக்கள் நம்பிடக்கூடாது, அதை தடுக்க இதையும் சேர்த்து நாங்கள் என்ன கேட்குறோம், திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர். நாங்கள் ஏன் மாற்றுன்ற நிறுவனம் இல்லையா? இத்தனை ஆண்டு காலம் நிறுவி வைத்திருக்கோம் இல்லையா? அதுல உறுதியா நிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்ல? அப்போ விஜய் மாதிரி 10 விஜய் வந்தாலும் நாங்க எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். தமிழ் தேசிய சிந்தனை இன்னைக்கு நீங்க போயிட்டு ஒரு கல்லூரிக்கு போங்க, ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்க. 100 மாணவர்கள் மத்தியில நீங்க கேளுங்க, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை யார் யார் ஏற்றுக்கிறீங்கன்னா 99 பேர் கை தூக்குவான். அப்படி இருக்கிற சூழல்ல மறுபடியும் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னும் போது ஒரு குழப்பத்தை உண்டாக்குற வேலை தான் இது. இப்போ அந்த கட்சியுடைய மாநிலத்தில் இருக்கிற எந்த பொறுப்பாளராக இருக்கட்டும், கட்சியுடைய கொள்கைகள் சம்பந்தமா பேச சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த என்ன செய்வீங்கன்னு கேளுங்க, அதுக்கு பதில் இருக்கான்னு கேளுங்க. விஜய்காண்டி நிக்கிறோம், அதான் விஜய் வெற்றி பெறுவோம். அதான் ஏன் நிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். இப்போ விஜய் வந்து என்ன செய்ய போறாரு? நீங்க தாங்க தாவேக்காவுடைய பொறுப்பாளர். விஜய் வந்து என்ன செய்ய போறாரு நீங்க சொல்லுங்க. தப்பு, நீங்க என்ன பொறுப்பாளர் சொல்லுங்களேன். அவரு தெரியல, எனக்கு தெரியல. ஒரு ஊடகவியலாளர், நீங்க பல பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, சமூக வலைதளங்களை பார்த்திருப்பீங்க. அதுல பார்க்கும்போது அவங்க என்ன செய்ய போறேன்னு இது வரைக்கும் பேசல. தனிப்பட்ட முறையில என்னோட கருத்தாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியலன்னு கேட்டா, அவருடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு நல்ல வருங்கால ஒரு அரசியல் தலைவராக செயல்படலாம் கேட்டால் செயல்படலாம் தான் நான் சொல்லுவேன். இதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் நம்ம ஓகே, ஒருத்தங்களை நம்ம சொல்கிறோம், விமர்சிக்கிறோம், இவ்வளோ நாள் இல்லாத திடீர்னு ஒரு பேக்கப் எடுக்கிறது வந்து ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து சிறுபான்மை ஓட்டு இப்படி ஒரு பிம்பம் இருக்குங்கிறதுனால இல்லை இந்த ஆழமா கேட்குறாங்க, இதை தான் உருட்டுறாங்க சமூக வலைதளத்தில். நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலினை போயிட்டு இப்போ பார்த்துட்டு வந்தார், பார்த்துட்டு வந்த பிறகு அண்ணன் பேசுகிறாருன்றீங்க. நீ மாநாடு போட்டு தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொல்லும் போதே பொலன்னு போட்டு பொழந்துட்டாரு. அப்பவே விஜயை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. நீ தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் நீ சொல்லும் போதே, ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, நடுவில் லாரி அடிபட்டு செத்துருன்னு சொன்னாரா இல்லையா?
அப்ப நீ பெரியார கொள்கை தலைவராக எடுத்துட்டு இருக்கும் போது அங்க அடி விழுந்துச்சா இல்லையா? அப்ப அப்பவே நாங்க அடிக்கிறோம்னா இப்ப ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பிறகு, இப்ப ஸ்டாலினை பார்த்து அவங்களுக்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். அந்த காரணத்தை வச்சு அதுக்காக தான் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா பேசுறாங்க. அதை கேட்குறாங்க, எதுக்கு போய் பார்க்கணும், என்ன காரணம்? அதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அவருடைய சகோதரர் போய் பாக்குறாங்க, அவர் மனைவி இருக்கிறாங்க, அங்க போய் விசாரிக்கலாம். இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், இங்கதான் போன இல்ல நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய நண்பருடைய அண்ணன் இறந்துடுறாரு, நண்பருடைய அண்ணியை போய் பார்ப்போமா, நண்பரை போய் பார்த்து நலம் விசாரிப்போமா? எனக்கு நண்பருங்க, எனக்கு முன்ன பின்ன அறிமுகம் இருக்கு, அவங்க அண்ணன் இறந்துடுறாரு, அப்ப அவங்க மனைவியை பார்த்து நான் பிரதானமா எதுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த வீட்டுல ஒரு 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 இது நடந்துச்சு ஒரு அறிக்கை விடுவாங்க. அதிகபட்சம் இது இல்லாட்டா பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது இதை வந்து வருத்தம் தைக்கிறது, இல்ல நேர்ல போய் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு கூட போய் பார்த்துட்டு தலையை காமிச்சு வருவாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமானனுடைய தந்தை இறக்கும் போது தொலைபேசியில அழைத்து அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. அது வந்து அப்ப அது மாண்பு. இப்ப போன்ல அழைச்சி ஆறுதல் சொன்னா சரியா இருக்குமா? நம்ம அன்னைக்கே போயிருக்கலாம், இல்ல நீங்க சூழ்நிலை இல்லங்கிறீங்க, ஓகே. இல்ல அது அது இவங்க உருட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், உருட்டுறதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுத்துட்டோமோ அப்படின்னு. இல்ல அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, நேரம் வாங்கி தான் நம்ம போறோம். இப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க போனா, டிவிக்கே அடிக்கணும் அப்படின்னா திமுக அடிச்சுட்டு போமா, ஏன் நாம் தமிழர் வச்சு அடிக்கணும்? திமுக அடிச்சுட்டு தானே இருக்கு, ஏன் நாம் தமிழர் வச்சு அடிக்கணும்? நீங்க நல்லா பாத்துக்கணும், டிவிக்கேவை திமுக அடிக்க நினைத்தால் கூட்டணி கட்சியில 108 கட்சி இருக்கு, அவங்கள வச்சு அடிக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியரசு வாடகை விட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரை வச்சு அடிக்கலாம். இப்ப ஏன் திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிற, திமுகவை வந்து அடுத்த ஆட்சி கட்சியில் அமர விட மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்கிற நாம் தமிழர் கட்சியை வச்சு எப்படி அடிக்க நினைக்க? இது முட்டாள்தனம் இல்லை? அதுதான் நாங்க ஏன் தற்கொலைன்னு சொல்றோம்னா இதுக்காக தான் சொல்றோம். இந்த புரிதல் கூட இல்லாம பேசுறாங்க. ஆமா, இல்லை, 2 விஷயத்தில் பார்க்கப்படுது. என்னென்னா, அண்ணன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, திமுகவுடைய சிறுபான்மை ஓட்டை வந்து விஜயால பாதிப்பு ஏற்படுமோ, அப்போ அதைக்காண்டி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு வருது, இப்போ விஜய் இருக்கிறனால கூட்டம்லாம் அந்த பக்கம் போயிருமோ, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்கா? அதை திமுகவே கொடுத்துருக்கா? அதனால இந்த மாதிரியோட செயல்பாடுகள்லாம் திமுகவை தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்துவ சமூகமும் ஆதரித்து வருகிறதுன்றது இன்றளவும் அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்கன்றது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த நிலைப்பாட்டில் அந்த நம்பிக்கையை நாம் தமிழர் வந்து எப்படி பெறுவதற்கான வேலைகளை செய்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கின்ற சிறுபான்மை என்று நீங்கள் சொல்கின்ற கிறிஸ்துவ அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூகத்திடம் வந்து எப்படி திமுக வந்து வாக்குகளை பறித்து கொண்டு அவங்கள வந்து தொடர்ச்சி அடிமையாக வைத்திருக்கு, அவங்களுக்கு என்னென்ன இன்னல்களை திமுக வழியாக கொடுத்துருக்கு அப்படின்றத நாங்கள் மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். சிஏஏ போராட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமான் அவர்கள் சென்று பேசினார். அப்பொழுது நடிகராக இருந்த விஜய் அவர்கள் நிலைப்பாடு என்ன? எப்படி நீங்க சொல்றீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய வாக்கு அவர் பறிச்சிருவாருன்னு திமுக பயந்துச்சுன்றது? இது வந்து அவங்க பேசுவாங்க, அதனால்தான் அவங்களை தற்கொலைன்னு சொல்றோம். நாங்க என்ன கேட்கிறோம், இந்த கிறிஸ்துவ இஸ்லாமியருடைய வாக்கை குறிவைத்து திமுக தொடர்ச்சியாக வாக்கை மட்டும் பெற்றுக்கொண்டு அவங்களை அனாதையாக விட்டு இருக்கு, அந்த சமூகமே அனாதையாக்கப்பட்டிருக்கு நம்ம பேசுறோம். அதற்கான ஆவணங்களும் அதற்கான ஆதாரங்களோடு நம்ம பேசுறோம். எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் இஸ்லாமியர்களுக்காக நின்று இருக்கு, கிறிஸ்தவர்களுக்காக நின்று இருக்கு? சொல்லுங்க, எப்படி வாக்கு செலுத்துவாங்க? அவங்களுக்கு முதல்ல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்னென்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் தெரியுமா? அரசியலே தெரியலங்கிறீங்களா? இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல தளபதி டிவி வித்துட்டு இருக்கிறது தான், மற்றபடி ஒண்ணுமே தெரியாது. இப்ப அவங்களுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப நீங்க திரை கவர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு, பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மறுபடியும் மக்களை 50 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி கொண்டு போறது தான் எங்களுக்கு பிரச்சனை. நீ கொள்கையில தெளிவில்லை, கொள்கை தலைவர்கள தெளிவில்லை, முரண்பாடுகளின் மூட்டைகளா அந்த கொள்கை தலைவர்களும் கொள்கைகளும் இருக்கு. அப்போ வந்து ஒரு தெளிவற்ற தலைமை எப்படி வந்து சரியா வழி நடத்தும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு, அண்ணன் திருமாவளவன் அவர்களது பிறந்தநாள் விழா இது 2வது முறை. முதல் முறை நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அண்ணன் அவர்களை பேச்சாளர்கள் போல வந்து பேசி விமர்சிக்கிறாங்க சீமான் அவர்கள். இந்த முறையும் அப்படி நடந்துச்சு, மாடு மேய்க்க விடுவார்கள் அப்படின்லாம் சொல்லி சாலையா பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எனக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா,
அண்ணன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் விடுங்க அப்படி பெருந்தன்மையா போயிடுறாங்க. ஆனா இவங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்களோ இல்லையோ, இப்படி ஆளை வச்சு பேச வைக்கிறது, இல்லை பேச விட்டதெல்லாம் அனுமதிக்கிறது, இல்லாட்டா ஒரு தலைவரை அவர் தவிர்த்திருக்கலாம். அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி விழா, இதுல போய் அரசியல் பேசணும், ஒருத்தங்களை விமர்சிக்கணும் தேவையில்லை. இது வசைப்பாடுற மாதிரி, அது எந்த வசனங்கள் பேசுற மாதிரி புகழ்ச்சியா புகழ்ந்துட்டு இப்படி அட்டாக் பண்ணது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற என்னை போல இருக்கிற நபர்கள், மேடை பேச்சாளர்கள் யாரும் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களையோ ஐயா ராமதாஸ் அவர்களையோ விமர்சிக்க கூடாது என்பதுதான் அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்டளை. அவங்க நம்ம அண்ணன், இந்த 2 பேர். ஆமா, அவங்க நம்ம அண்ணன். அவங்க வந்து நம்மளை விமர்சிக்கட்டும், நம்ம அவங்கள விமர்சிக்க தேவையில்ல அப்படின்றது அண்ணனுடைய நிலைப்பாடு. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் அண்ணன் எங்களை அப்படி வளர்த்துருக்காரு, எங்கள் அண்ணனுடைய மாண்பது, சரிங்களா? ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக வன்னி அரசு பேசுறதெல்லாம் குடும்பத்தோட உட்காந்துலாம் பார்க்க முடியாது. வன்னி அரசு கார்னர் பண்ற மாதிரியும் பேச. ஆமாம், ஒரு குடும்பத்தோட உட்காந்து வன்னி அரசை பேச விட்டு, யூடியூப் ரூட்டர்ஸை பேச விட்டெல்லாம் உட்காரவே முடியாது. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக அண்ணனை வந்து சிறுமைப்படுத்தி, அண்ணனை வந்து கேவலப்படுத்தி, அண்ணனை வந்து தரக்குறையோ விமர்சிச்சே பழக்கப்பட்டாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவனும் இதை அனுமதிக்கிறார். அது வந்து எங்களுக்கு வந்து ஏன் இப்படி தரம் தாழ்ந்து போயிட்டாரு அப்படின்ற எண்ணமும் எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஒரு கட்சி தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறேன், 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காங்க, 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவர்களை வைத்துக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் படித்தவர், வழக்கறிஞர், எல்லா மாண்பும் பெற்றவர்னு சொல்லி நாங்கள் போற்றி பாராட்டுறோம். ஆனால் ஒரு சக தலைவரை இன்னொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய தலைவர் தனித்து நின்று, எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று 8.2% வாக்குகளை வாங்கி தனித்தே, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காவது 30 வருடம் கழித்து ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கு, அதுவும் கூட்டணியில் கிடைச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தனித்து நின்று ஒரு அங்கீகாரத்தை பெற்ற ஒரு தலைவர், தன்னோட நண்பர், தன்னுடைய தம்பி, அவர் இவரை அண்ணன் கூப்பிட்றாரு, திருமாவளவன் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்றாரு. அப்படி ஒரு உறவு முறையில் இருந்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்க வைத்து பின்னாடி உட்கார்ந்து சுகம் காண்பது என்பது அது ஒரு தரம்தான செயல் இல்லையா? அதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அனுமதித்திருக்கலாமா? அந்த இடத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்துட்டு அந்த இடத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் உட்கார்ந்து நாங்கள் யாராவது இப்படி பேசியிருந்தால் மேடையிலேயே எங்கள் செவுள் கிழிஞ்சிருக்கும். சரிங்களா? இதுதான் எங்க அண்ணனுக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஏற்கனவே வன்னியரசு கண்டிச்சிருக்கணும். ஏன்னா வரம்பு மீறி பேசிட்டு இருந்தார் வன்னியரசு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் விமான நிலையத்தில் பார்க்கும்போது, பொது இடங்களில் பார்க்கும்போது ஆரத்தளவே அன்பு பகிர்ந்து பேசிக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கூட இருக்கிற சக தோழர்களை இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது இது தரம் தாழ்ந்த செயல் இல்லையா? இது மனிதன் செய்வானா? முதல்ல இப்போ திமுக வந்து என்ன பாராட்டணும், நான் பாத்தீங்களா சீமானை எப்படியெல்லாம் விமர்சிச்சு ஆளுங்களை வச்சு அவங்க தரப்புல கேட்டது சொல்றாங்க. அந்த விழா மேடைகள்ல வந்து இல்லை, இது நான் கேள்வியாவே நானே கேட்டதுதான், இல்லைன்னு நான் மறுக்கல. எனக்கே சங்கடமா இருந்துச்சுன்னா இது 2வது முறை. அதான் அந்த நிகழ்ச்சியில பேச தேவையில்ல, அரசியல் பேசுங்க, மாறி மாறி திட்டிக்கோங்கனாலும் அது அரசியல் வேற. ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில இதெல்லாம் ஒருத்தரை குறி வச்சு பேச, பிறந்த நாள்ல என்னங்க செய்யும்? பிறந்த நாள்ல என்ன? ஓகே, அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பேசு, அவர் கடந்து வந்த பாதைகளை எடுத்து 2வது முறை. ஆமா, அவர் கடந்து வந்த பாதைகளை எடுத்து பேசு, அவரை எப்படி எல்லாம் வந்து அரசு ஊழியராக இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட சிக்கல்களை எடுத்து இல்ல. அங்க பல பேச்சாளர்கள் வராங்க, பல பேர் வராங்க, அவங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட கருத்தை அதை எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா விசிக நிர்வாகிகள் யாரும் பேச மாதிரி தெரியல. இந்த வழக்கறிஞர் திருமா மீது பற்று கொண்டவர்கள் இவங்க தான் வந்து இருந்துகிட்டு அந்த ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க அனுமதி இல்லாம பேசியிருப்பாங்களா? ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கே பேச முடியுமா? இப்போ நான் என்ன கேட்குறேன், போன சீஃப் கெஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி சோகால்டு சீஃப் கெஸ்ட் அவங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார், அங்கு பேரம் பரியவில்லை என்று இப்போ திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார், இல்லை என்றால் ஏற்கனவே 3வது ஒரு அணியை அமைத்து அங்கே போட்டிட்டு கேப்டனை முடித்து விட்டார், இப்படி பேச அனுமதிப்பாங்களா? பேச அனுமதிப்பாரா? மாட்டாங்கல்ல. அங்கே போயிருக்கிறதுக்கு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள், அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில என்ன பேசணும்னு ஒரு மாண்பு இருக்குல்ல. ஆனா நீங்க இப்போ எடுத்திருக்கிற ஒரு அரசியல்ல இதுதான் மக்களுக்கு மிகவும் டேஞ்சரானு சொல்லி விஜய் அவர்களை விமர்சிக்கிறீங்க.
கொள்கை ரீதியா அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு அண்ணன் திருமாவளவனுக்கும் தெரியாது, அவர் என்ன விஜய் டச்சே பண்ண மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கூட ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பமும் கிரியேட் ஆகுது. இல்ல நாளைக்கு போகலாம் விசிக விஜயுடன் போனாலும் போகலாம். இல்ல கேட் ஓபன்ல வச்சிருக்குது ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு துணை முதல்வர். இத ரெண்டு கட்சியுமே இந்த ஸ்பேஸ் வைக்கல. அதை தாண்டி அதிகார பங்கு. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியுது இல்ல, அதனால கேட்கிறேன். இருக்கலாம். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து கூட்டணி மாறுவதுன்றது புதுசல்ல. எல்லா பக்கமும் சுத்தி ஆட்டை களைச்சு விட்டு ஒண்ணு சேர்ந்துட்டு கூட போது கூட வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இப்போ வந்து வன்னியரசு அவர்களும் வாய் திறந்து விஜய் விமர்சிக்காம இருக்காரு. யாருமே விமர்சிக்கலையா? யாருமே பேசுறது கிடையாது. இப்ப என்னன்னா, விஜயுடைய அரசியல் புரிதல் இல்ல. நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் அவர் வைத்து ஒரு கொடியை அறிவிச்சிட்ட பிறகு நமக்கு தெரியுமில்ல, சரி ஒரு மாற்றம், சரி நம்ம ஒரு மாற்று சிந்தனைகளை முன்வைக்கிறோம், நம்ம ஒரு கோட்பாடுகளையும் நம்மளுடைய சித்தாந்தங்களையும் நம்ம முன்வைக்கிறோம். இவங்க இதை விட பெட்டரா வைக்கட்டும், இல்லை இதை விட கம்மியாக வைத்தாலும் அது சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற நிலைப்பாடில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் யாரோ தூண்டி விட்டு தான் அந்த கட்சி இயக்கப்பட்டது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து தேர்தல்களில் போட்டியிடும்போது முதல் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் முதல்ல மக்கள் அந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் தான் மாற்றம் நின்னாங்க. அதன் பிறகு வந்து டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் கமலஹாசன், அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் வரன்னாரு, அதுக்கப்புறம் அடிச்சடியில் ரஜினிகாந்த் போயிட்டாரு. இப்படியெல்லாம் வந்து மாற்றத்தை நோக்கி மக்கள் நிற்கும்போது இல்லை அவங்க இல்லை நாங்கள் தான் முன்னாடி வந்து நிற்கிறது. நின்றுட்டாண்டா, இவனுக்கு ஒரு ஓட்டு போடணும்னா ஒரு 3% வாக்குகள் வந்து கமலஹாசனுக்கு போச்சு. அந்த 3% வாக்குகளை பெற்ற கமலஹாசன் டிவியை போட்டு உடச்சி திமுக எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சார். இப்போ எங்க இருக்காரு? இதெல்லாம் வந்து ஒரு கார்ப்பரேட் நாடகம் தான். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால், நாம் தமிழர் கட்சி சொல்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வென்று வந்தால் கார்ப்பரேட் முதலாளிகள் தமிழ்நாட்டில் வாழவே முடியாது. விஜய் அவர்களை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? விஜயே வந்து ஏதோ ஒரு இயக்கம் வந்து இயக்கிட்டு இருக்கு, கட்டாயம் இயக்கிட்டு. அது பிஜேபியா திமுகவா? அது காலப்போக்கில் தெரிய வரும். அது காலப்போக்கில் தெரிய வரும். என்னன்னா, நான் என்ன கேட்குறேன், நான் வந்து மாற்றம்னு சொல்லிட்டேன், திமுகவை எதிர்க்கிறேன்னு டிவிகே சார்பாக சொல்கிறாங்க. டிவிகே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து விஜய் திமுகவை எதிர்த்தால் அதிமுக நல்ல கட்சின்னு சொல்ல வராரா? அதிமுக ஆட்சி நல்ல ஆட்சி பேசவே இல்லையே, அதையும் அவங்க ஹோல்ட் பண்ணி. அதை நான் என்ன கேட்குறேன், திமுக வந்து ஊழலாட்சி, அதிமுக நல்லாட்சியா? நல்லாட்சி இருக்கிறதுனால அவர் பேசலையே, என்னமோ பேசலையே, அவருக்கு விமர்சிச்சாவது சரிங்களா? அது சொல்லணும் இல்ல, அதிமுக நல்லாட்சின்னு சொல்லணும் இல்ல, அதே சொல்லணும். அப்போ பாஜக வந்து பாசிச ஆட்சினா எதிரினா காங்கிரஸ் நாளைக்கு கூட்டணி வரலாம், நல்லா பேசாம இருக்கு. இல்ல நான் என்ன கேட்கறேன், காங்கிரஸ் நல்ல ஆட்சியான்னு கேட்கறேன். விமர்சிக்காததுக்கு காரணம் மௌனமே பல உண்மை அறிகுறி. அப்ப நீ எப்படி மாற்றம்னு நான் கேட்கறேன். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ திமுகவும் அதிமுகவும் நாம் தமிழருக்கு ஒரே தராசு, பாஜகவும் காங்கிரஸும் நாம் தமிழருக்கு ஒரே தராசு. ரெண்டுமே ஊழலாட்சி, ரெண்டுமே மக்கள் விரோத ஆட்சிகள் தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி இதுக்கு மாற்றாக ஒரு மாற்று சித்தாந்தத்தை முன்வைத்து, மாற்று கருத்தியலை முன்வைத்து, நாங்கள் வந்தால் இப்படி ஆட்சி அமைப்போம், நாங்கள் வந்தால் வந்து சமூக நீதிக்கான திட்டங்கள் இது இருக்குது, நாங்கள் வந்தால் வந்து பொருளாதாரத்தை இப்படி மேம்படுத்துவோம், கிராமங்கள் நோக்கி வந்து நகரங்கள் பிதுங்கி வருகிறது, நகரத்தில் இருக்கிற மக்கள் வந்து கிராமத்தை நோக்கி நகர்வதற்கான எல்லா சேவைகளும் கிராமத்தில் கொண்டு போய் சேர்ப்போம், அந்த சூழலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத முன்னேற்றங்களை, அதுக்கான வாழ்வியலை நாங்கள் அமைப்போம்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான எந்த சித்தாந்தத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகம் முன்வைக்குது? எது முன்வைக்குது? இப்போ மாற்றம்னா இதுதான் மாற்றம்னு. இப்போ இந்த சோஃபாவை நான் எடுத்து வைக்கிறேங்க, இந்த இடத்துல என்ன வைக்க போறேன்னு சொல்லணும்ல. அப்போ எதுவுமே நான் முதல்ல எடுத்து வைக்க போறேன்னா அப்போ என்ன செய்ய போறீங்கன்னு கேள்வி வருதுல்ல. அதையும் பொறுத்திருந்தா பார்க்கணும். உங்க மாதிரி சொல்லணும்னா அந்த விஜய் பிஜேபி இயக்குதா அதிமுக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா, ஏதோ பண்றாரு, பட் பார்ப்போமே. இப்போ என்னன்னா, நாங்கள் மறுபடியும் நாங்கள் முன்வைக்கிறது ஒரே ஒரு விடயம்தான். எங்களுக்கு வந்து பிரதானமாக திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் நாலுமே எங்களுக்கு ஒன்று தான். நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் வந்து இருக்கிற கொள்கைகளை வந்து சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இதனால் பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய மூதாதைகள் திராவிடத்தை நம்பி ஏமாந்து வாக்கு செலுத்தி 50 ஆண்டு காலம் திராவிட கழகங்களும் திராவிட இயக்கங்களும் இந்த மண்ணை ஆண்டு மண்ணை நஞ்சாக்கி நாசமாக்கி மக்கள் வாழ தகுதியற்ற நாடாக
தமிழ்நாட்டை மாற்றி விட்டதால் தான் நாங்கள் மாற்று சக்தியாக வந்துகிட்டு இருக்கோம். அப்போ இதை வந்து மறுபடியும் நாங்கள் வந்து பின்னோக்கி 50 ஆண்டு காலத்துக்கு போக விருப்பப்படலைன்றதால் தான் விஜய் அடிக்கணும்னு முடிவு பண்ணி தொடர்ச்சியாக விஜயோட கொள்கைகளை அடிச்சிட்டு இருக்கோம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.